வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி அப்படியே பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிற ரோஜா பூ எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பொக்கே மேக்கிங்காக இந்த ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிச்சிப்பூ மாலை நிறைய பேட்டர்னில் எப்படி ரெடி பண்ணலாம், வேஸ்ட்டு பால் கவரில் எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கும் உங்களோட ஆதரவு கிடைக்கணும்னு நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணி இதை வந்து எப்படி நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் சைஸில் இருக்கிற சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் கலர், அதாவது ஒரே பிங்க் கலர் தான், டார்க்கு, ரொம்ப லைட்டு, அதை விட மீடியம் சைஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அப்சல்யூட்லி அதுக்கு வந்து லீஃப்காக நம்ம க்ரீன் கலர் சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெம்முக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையிலேயே விற்குது. இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் ஸ்டெம்மும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளார் ஸ்டெம்ஸ்ன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. தென் ஹாட் க்ளூ, அப்புறம் லைட்டர் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து கட் பண்ணுறதுக்காக சிசர். இவ்வளோ தான் இந்த ஃப்ளார் மேக்கிங் ரெடி பண்ணுறதுக்கான நீடட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னில் நீங்கள் ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் நான் இந்த மெத்தடை உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்னரில் யூ ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு தென் லைட்டர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் காட்டிங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அது வந்து யூ ஷேப்க்கு ஒரு பெட்டல் ஷேப் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் நமக்கு தேவைப்படும் ஒரு ஃப்ளார் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு ரோஜா பூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஒரு 4 பெட்டல் நம்ம உள்ள சென்டரில் வைப்போம் இல்லைங்களா, அது வந்து இது. ஸோ இதே பெட்டன் தான் இன்னொரு மாடல் எப்படி பண்ணுறது, அதாவது இதுக்கப்புறமா வைக்கிற அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் யூ ஷேப்பில் நம்ம வந்து எப்பயும் போல் கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து லைட்டர் காட்டும் இல்லைங்களா, அப்போவே எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவில் விஷுவலில் வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்படி நடுவில் இப்படி கட்டவரல் வச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெட்டனில் இந்த ஷேப்பில் ஒரு பெட்டல் கிடைக்கும். சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. நான் வீடியோவில் எப்படி காட்டணும் அதே சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இன்னொரு முறை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நல்லா காட்டிட்டதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் வச்சு இப்படி 2 கார்னர் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பில் பெட்டல் கிடச்சிருது. ஸோ இது வந்து நிறைய நமக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது சுற்றி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் ஃப்ளார் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த அட்டையில் நம்ம அழகாக யூ ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சி இதில் கட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து நம்ம சாட்டின் ரிப்பன் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த லைட்டரை காட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அந்த யூ ஷேப் சைஸுக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக சாட்டின் ரிப்பன் வந்துடும். தென் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு, அதாவது 1 சென்டிமீட்டரோ 1.5 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம நகர்த்தி கட் பண்ணி குட்டி குட்டியே நம்ம நிறைய பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளார் மேக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாருக்கு பேக் சைடில் இருக்கும் இல்லைங்களா பூ காம்பு, அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைட்டர் வச்சு நம்ம கார்னரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிறு தட்டாது. அதே மாதிரி இப்போ இலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சாட்டின் ரிப்பன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது 2 அப்படி கட் பண்ணிவிட்டு வீடியோவில் எப்படி நான் காட்டுறனோ அதே மாதிரி வாட்டர் ட்ராப் ஷேப்க்கு இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு சென்டரில் அந்த கோல்டு ஸ்டெம் காட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாட் க்ளூ ஒட்டி நம்ம லீஃப் மாடல் ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி கார்னரில் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு ரியல் ரோஸ் ஃப்ளவர் லீஃப் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டரில் நம்ம ஒரு வாட்டி இப்படி காட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபினிஷிங் அப்போது அது பிசிறு தட்டாமல் அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் லைட்டர் வச்சு காட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கேண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடியோக்காக தான் லைட்டரை யூஸ் பண்ணுறேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வச்சு தான் நான் வந்து ஃபுல் ஃப்ளார் மேக்கிங்குமே பண்ணேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் அந்த கோல்டு ஸ்டெம் வச்சுட்டு சின்ன கம்பி, அதுக்கப்புறம் இந்த இன்னொரு இது வந்து அது மேலே இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீஃப் வந்து அழகாக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்போ நம்ம லீஃப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாட் க்ளூ வச்சு சின்ன சின்னதாக டாட்டாக ஒட்டி போகிறோம். இது பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 வேணும்னு சொல்லியிருந்தீங்களா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரே லேயராக ஒரே பஞ்சாக வந்து நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒன்றா ஒட்டிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இது நம்ம இது பண்ணக்கப்புறமா அந்த ஸ்டெம் வச்சு இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்படி ரோல் பண்ணும்போது சின்ன ஒரு பட் மாதிரி தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? சார் நான் 3 தான் வச்சுருக்கேன், 3 இல்லை 4, நீங்கள் உங்களுக்கு பண்ண உங்களுக்கு வந்து அது எத்தனை வச்சா கரெக்டாக இருக்கும்னு அப்படி உங்களுக்கு தெரியும். தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சென்டரில் டாட் பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மட்டும் இந்த மாதிரி சைடில் மட்டும் டாட்டாக வச்சு இப்படி இது பண்ணிக்கிறேன். அடுத்த பஞ்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லீஃப் இந்த மாதிரி கார்னரில் மட்டும் லைட்டாக ஹாட் க்ளூ வந்து டச் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லேயரை நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து ரோஸ் ஃப்ளவர் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணி நம்ம அந்த ஸ்டெம்மில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ், ஃபஸ்ட்டு 3 பண்ணியிருந்தோம், அப்புறம் 5 பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் 6 அண்ட் தென் 7. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாட் க்ளூ வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது ஹாட் க்ளூவில் தாங்க பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபெவிகாலில் வராது. ஹாட் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் கொடுக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து பண்ணுறது தெரியாது, ஹாட் க்ளூ தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது விசிபிள் ஆகாது. பாருங்கள், ஒரு லேயராக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் 6th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பஞ்ச் ஆஃப் 7 லேயர் பெட்டல்ஸ் வந்து ஒன்றா இப்போ ஒட்டிகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு 4 பெட்டல் ஒன்றா வச்சு ஒரு ஸ்டெம்மில் வந்து இது பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து இதில் ஒரு லேயராக ஃபஸ்ட்டு வந்து 3 பெட்டல் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அதில் நம்ம ஹாட் க்ளூ வச்சு அதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பட்டோட ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு லேயராக இருக்கிறது நம்ம வந்து ஹாட் க்ளூ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற ரோஸ் ஃப்ளவர் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இது கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா பாருங்கள் 7 ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி வந்து இதை அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக பொக்கே, இப்போ வந்து பொக்கே வந்து ரொம்ப ரியல் ஃப்ளவர் பொக்கேவும் வந்து மினிமம் 1000 ருபீஸ்க்கு மேலேயே விற்கிது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிட்டா நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியல் பொக்கே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம், அது இன்னும் நல்லா இதுவாகும். ஸோ பெட்டல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு பெட்டல் வர மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 7 லேயர், அதுக்கப்புறம் 6 லேயர், அதுக்கப்புறம் வந்து 4 லேயர் 3 லேயர் வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து அந்த பட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது இதில் இப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது அந்த பட்டில் கொஞ்சமாக ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணி பாருங்களேன், நீங்களே பாருங்கள், அப்படியே ரோஸ் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ளாருமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடில் இந்த ஃப்ளாருக்கு கீழே வந்து காம்பு வரும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து அதுக்காக 3 லீஃப் மாதிரி வச்சு சின்னதாக இப்படி வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து க்ரீன் டேப் விற்கிது, சேம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த கோல்டு ஸ்டெம்மோடய அப்படியே விட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பொக்கேக்காக வைப்போம், அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் அந்த குடுவையில் ஜாரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெம் என்ன கலரில் இருக்குன்றது விசிபிள் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த க்ரீன் டேப் வாங்கி ஒட்டணும் அப்படின்றது எமர்ஜென்சியில். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் கலர்லேயே ஸ்டெம் இருக்குது, நீங்கள் அதுலேயே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு க்ரீன் டேப் வாங்கி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃப்ளார் மேக்கிங் ரியலிஸ்டிக்காக இருக்கிற ரோஸ் ஃப்ளார் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபினிஷிங் டச்சில் இப்படி தான் எல்லா கலர்லேயுமே வேணும்னு கேட்டாங்க கஸ்டமர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, லைட் பிங்க், டார்க் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்சடாக வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது. என்னோடய
ஃபீட்பேக் சொன்னவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.